வெளிநாடு கிளம்புறீங்க வெளிநாடு கிட்டக்கிற ரொம்ப தொலைவில் வச்சுக்கிறேன் வெளிநாட்டுல எங்கன்னா பார்த்து வைக்க கூடாது அந்த கம்நாட்டி தூய்மை தொலைவில் வச்சுக்கிறாங்க கடலை தாண்டி எடுத்து வச்சுக்கிறான் ஆமா எப்படி மாட்டு வண்டியில போனீங்களா பஸ்ல போனீங்களா இல்ல சைக்கிள் போனீங்களா எப்படி தான் போனீங்க ஏரோப்ளான் ஐயோ ஏரோப்ளான் கீழே ஊர் வச்சுக்குதாமா மேல போச்சு சின்னதா தேட்டா அப்ப உங்கள குட்டு குட்டு ஆக்கி வைக்கணும் அப்படிலாம் இல்லப்பா கீழ தல பெருசா இருக்கும் மேல தல பெருசா இருக்கும் இங்க பாக்கக்கூடிய பாதிக்கு அது சின்னதா நம்ம இங்க பார்த்தா சின்னதா தெரியுது ஆட உடுமா சின்னதா தெரிஞ்சா பெருசா நமக்கு என்ன வச்சு சரி அவ்வளவு தொலைவு போறீங்களே திடீர்னு பசி சேர்த்துட்டா மேல என்ன பைசோட ஓட்ட கட்டி ஏறி சாப்பாடு போடுறாங்களா இல்ல புளி சோறு தை சோறு எல்லாம் கதை ஏத்து போறீங்க டவுன் பஸ் உங்களுக்கு பிரியாச்சே ஒன்னா டவுன் பஸ்ல ஏறிக்கோ வரும் பிரித்தா கம்பெனிக்கு அதுவும் ஏறாப்பாம் பிரிச்சு சொன்னா போதும் ஒரு ஆயா ஊர் உள்ள நிக்காது எல்லாம் கவர்மெண்ட் கிளம்பண்டே பரா வெள்ளாடு போட்டா ஓடி போறாங்க முன்னாடி அடுப்பேர் போட்டா ஏறலாம் எப்படி சுச்சி காலம் மாறி போச்சுதான் 2024 இனிமே யாரும் சோறாக்காதீங்கம்மா சுத்தி தாட்டு விடுங்க அதை ஆக்கி நடக்கும் இனிமே ஆம்பளை எல்லாம் வேலை பாருப்பா சுத்தி தாட்டு விடுங்க அதே வேலை பார்த்து நடக்கும் இனிமே சாமியெல்லாம் நீங்க வராதீங்க சுத்தி தாட்டு விடுங்க அதே சுத்தி எல்லாம் சுத்தி வேலை சரி பரவாயில்ல ஃபுல்லா சாப்பிட்டுரு திடீர்னு வந்துச்சுன்னா எங்க இறக்கி கக்கா அதுக்கு மேலே இடம் இருக்கு இதே ஏறப்பா மேல படுத்தல கக்கா போயிடுவா அப்ப கேவலம் நந்து பண்ணா தலவன் சாதி மேரிமே சீ சதறிக்க காசுனா பாயிங்களே அது தனி சேஃப்டிக்கே இருக்கு அது கூட பாத்து பண்ண ஆரம்பிச்சீங்க வெள்ளக்காரனடா நான் இட்லி பாத்து பண்ணி பாத்துக்கிறேன் தோசை பாத்து பண்ணி பாத்துக்கிறேன் கக்கா பாத்து பண்ணி இப்ப நான் பாத்துக்கிறேன் சரி பாத்து பண்ணல பிரிட்ஜில் வச்சிருந்தா பேசுறேன் சீ ஆட்டடிக்காது இனிமே நான் ஏறப்படாமலே போக மாட்டேன் அவ்வளவு கழிச்சு சரி வெளிநாடு பட்டப்படி வச்சாரு வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்கில் ஆட்ட போகிறேன் கேள்வி கேட்க போறேன் பதில் கேட்டா சொல்லுவா சரி வண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையாசையாத பாண்டமும் பானமே பெய்யாத மழையும் மூணும் சேர்ந்து ஒரு போல என்ன செப்பு நின்ன மாட்டார் கவான் வண்ணா வெளுக்காத வெள்ளையும் உடையா செய்யாத பாண்டமும் பானமே பெய்யாத மழையும் மூணும் சேர்ந்து ஒரு போல என்ன செப்பு நின்ன மாட்டார் கவான் இது காப்ராஸ் சொல்லி தரேன் வராது துன்றதுக்கு தான் போய் ஓய் பேசி வருங்க உக்காந்து சொன்ன மங்கள் மட்டும் நான் படிச்ச பாடத்துல இது வரலாறு எனக்கு தெரியலப்பா நீயே சொல்லிடு நான் காப்ரஸ் ஸ்கூல் நான் கேட்டங்க பதில் நான் தெரியுமா தேங்காய் எப்படி தேங்காய் உடைச்சா உள்ள வெள்ளை அது பாரு அது வண்ணா வெளுக்காது மேலக்கு இது பாரு ஓடு அது உடையாச்சே பாண்டம் உள்ள தண்ணி வானமே பெய்ய அது மழை மூணு ஒரு பொருள் நான் அவனை காப்ரஸ் போச்சுக்கோ அவனுக்கு தெரியும் மொத்தம் கரெக்டா தெரியும் நான் என்ன சொல்ல போறேன்னு மொத்தம் அவனுக்கு தெரியும் நான் சாரானு சரி பரவாயில்ல இன்னொரு கேள்வி கேட்டா கொட்டை இல்லாத காய் இருக்குது சொல்லு தெரிவிக்கவா கொட்டை இல்லாத காய்னா காய் கொட்டை இல்லாத காய் கொட்டை இல்லாத காய் இருக்குது அதான் தேங்காய் அதெல்லாம் கொட்டையா இருக்கு சரிமா யோசிக்கணும் கொட்டையால அது பையன் ஆமா இன்னைக்கு கொட்டையில் தான் போகணும் என்ன பழம் வாழைப்பழம் அதெல்லாம் கொட்டைக்கு தெல்மே கொட்டையிலாத பழம் அண்ணாச்சி பழம் கொட்டை கிடையாது நாளைக்கு போய் சாப்பிட்டு பாரு ஒரு கொட்டை கூட இருக்காது தெரியுமா சரி பரவாயில்ல லாஸ்ட் கேள்வி முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்கும் இது கூட ஒரு கேள்வியா இது ஈஸி எனக்கு சொல்ல தெரியும் சொல்லு முட்டிக்கு நடுப்புற முட்டை மச்ச கரு அதான் துன்றத்திலே இருக்கா மஞ்சா கரு குண்டா இருக்கும் நல்லா யோசனை பண்ணா எத்தனை முறை யோசிச்சு பார்த்தாலும் செஞ்சு பாரு முட்டிக்கு உள்ள முட்டை மஞ்ச கரு தான் இருக்கும் நல்லா யோசனை பண்ணி கம்ப்ளீட் பண்ணி தலையில ஏறி முட்டிக்கு நடுப்புற முட்டை மஞ்ச கரு தான் இருக்கும் அவனுக்கு சிம்பிளான கேள்வி அவனே பதில் சொல்லுவோமா நீ ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அவனுக்கு தெரியாத யார் வேணாலும் கேட்டு முட்டிக்குள்ள மஞ்சா கரு நான் கேட்ட முட்டிக்கு நடுப்புற என்ன இருக்குன்னு முட்டிக்கு நடுப்புற என்ன தெரியுமா இருக்கும் முட்டிக்கு நடுப்புற இட்டு இருக்கும் இட்டை பதில் முட்டிக்கு நடுப்புற கேட்டேன் நீ சொன்ன பதில் முட்டைக்குள்ள
இது முட்டிக்கு நடுப்பு நீ சொல்லு முட்டுக்குள்ளோ சரி பொம்பளை தானே தலையில வைக்காத பூ ஒரு 5 பூ சொல்லு ஆமா 5 பூ ஏயா அரளி பூ வைக்க மாட்டாங்க அரளி பூ அது கூட எதனா சாமிக்கு வைப்பாங்க அது சாமி ஏதோ ஒண்ணு வைக்கிறாங்களா இல்லையா வைக்காது என்ன வைக்காத பூ எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் எல்லாம் தெரியல வராது எனக்கு தான் சரி கார்பரேஷன் சொல்லி தரேன் ஒண்ணு செருப்பு ஆமா இன்னொன்னு வெறுப்பு இன்னொன்னு கொம்பு இன்னொன்னு பலுப்பு இன்னொன்னு கருப்பு ஆமா அதே தாலி தூக்கி வச்சுவாங்க சொல்லணும் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் என்னடா நீ சொல்லணும் சரி பரவாயில்ல அதாவது விடு ஆண்டவன் எலிக்க வாழ் வச்சான் என்ன பட்டா வாழ் வைக்க உன்ன பட்டா எலிக்கு பட்டியா வச்சான் ஆட்டுக்க வாழ் வச்சா நீ தெரியும் கொசு உட்காந்தா தள்ளி விட்டுங்க ஆட்டுக்க வாழ் வச்சா நீ தெரியும் அது புடுக்கு போட்டா தள்ளி விட்டு நாய்க்க வாழ் வச்சா நீ தெரியும் என்ன சாப்பாடு போட்டா நன்றி சொல்லிட்டீங்கன்னு ஆட்டு ஓடும் குறைக்க வாழ் வச்சா நீ தெரியும் ஆத்துல கீழே சுத்திக்கு நிக்குது ஆனா எலிக்க வாழ் வச்சா கிடையாது எலிக்க வாழ் வச்சா நின்று தெரியும் அந்த எலி எப்ப சாவுதோ அப்ப புடிச்சு போய் போறோம் எலிக்கு வாழ் வச்சா நம்ம 4 பேர் ஆள வச்சா உனக்கு இப்போது கல்வி உனக்கேற்ற வரலை பார்த்து மனம் முடித்து விட்டார். காலம் மாறி போச்சு அதாவது வேலை போட்டு திரும்பி வந்தா இல்லன்னு தெரியல தள்ளி ஓடி விட்டுணும் அதான் பயந்துட்டாரு எந்த அப்பா அது போல வளர்க்கறது கிடையாது அதுங்களே மிஸ்கால் கொடுத்து அதுங்களே தள்ளி ஓடி செருப்புன்னு சொன்னா அவன் சிகரெட் பார்த்து வச்சு ஒரு பெண்ணின் வயது 21 வயது அந்த 21 வயது திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றார்கள் மகளை செல்வம் வயது முதிர்ந்து திருமணம் செய்தால் பிள்ளையே பிறக்காது. அப்பா நான் திருமணம் வேணாம்னு சொல்லப்பா எனக்கு திருமணம் நிறைய குழந்தைகள்லாம் இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் ஒரு என்ன போய் வயதான காலத்துல கடைசி காலத்துல யாரு பாத்துப்பாங்க என் நாட்டு மக்கள் இருக்காங்க இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பணத்தை கொடுத்தா பின்னால வரும் இல்லைன்னு போயா மண்ணாண்டு போய்கிட்டே இருக்காங்க மக்கள் எவ்வளியோ மன்னன் அவ்வளி நடந்தார். நான் ஒண்ணு சொல்லுவேன் தப்பா நினைக்காது எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றேன் இந்த பொண்ணுக்கு சொல்றதுல எல்லாருக்கும் சொல்றேன் எப்பவுமே ஒரு பொண்ணு சம்மதம் இல்லாத கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அது ஒண்ணு நல்லா இருக்காது நீ நல்லா இருக்க மாட்டேன் நாடு நல்லா இருக்காது ஆமாங்க அப்ப அது எப்ப சம்மதம் சொல்ல அப்ப பண்ணி வைங்க அது ஒண்ணு நல்லா இருக்கு நீ நல்லா இருப்ப நாடு நல்லா இருக்கும் அது சம்மதமே இல்லாத ஏமா தாய் மாமா சொன்ன நம்ம கட்டிக்குமா அவன் குடிச்சிட்டு ஆடி வரப்பான் தெருக்குள்ள அங்கங்க சண்டை வாங்கினு அவனை கட்டி வச்சு அப்புறம் கேஸுக்கு போய் ஆகிங்க வரும் அதெல்லாம் வேணாம் அது சம்மந்தம் சொல்லிட்டா பண்ணி வைங்கள விட்டுவாள் விளக்காயும் தூண்டு வளர்க்கிறது தூண்டு வளா துணையா நீ இருக்க எனக்கு என்ன கவலை அப்பா உணவறிஞ்சு போய் ஒரே சண்டை ஒரே சண்டை ஒரே தகராறு அச்சு சரிக்க சொல்லிடுவாங்க அதுல பகுதி போட்டாடி அடிப்படி அவன் ஓதி மாட்டான் தேவையில்லைங்க எவ்வளவு செலவு பண்ணினா கல்யாணம் பண்ணலாம் 1.5 லட்சம் ரூபாய் சத்திரம் சாப்பாடு 1.5 லட்சம் ரூபாய் அவன் தனக்கு 1.5 லட்சம் ரூபாய் மொத்தம் 4 லட்சம் ரூபாய் இவ்வளவு வந்து செலவு பண்ணினா தாலி கட்டுறான் போய் போய்க்கான் வீட்டுக்காரர் எது கட்டா செய்தி போன அவதான் பொண்டாச்சு செய்தி போன அவதான் பொண்டாச்சு எனக்கு வடனா ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய அது மெது வடனா கல்யாணமா நான் தான் முதல் பத்திக்கு லாஸ்ட் பத்திக்கு நான் தான் இருப்பேன் எங்கன்னா காரி கரமாந்திரமா நான் தான் முதல் பத்திக்கு எங்கன்னா நாடுக்கார கூட போடுவேன் படகிலே போடுங்க பொங்கல் வஞ்சிய மண்டாட்டி வர சொல்ல பெட்ரோல் வஞ்சிய மண்டாட்டி வர சொல்ல வினாஜத்து கூட வஞ்சிய மண்டாட்டி வர சொல்ல பொங்கல் கூட வஞ்சிய மண்டாட்டி வர சொல்ல விளங்காத நீ வாங்கி கொடுத்தா செய்து கொடு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துங்க அவ எங்க வர சொல்றா காலையில 8 மணி டிவில உட்காந்தா சீரியல் நைட்டு 12 மணி வரை சீரியல் வச்சு அர்த்தம் கிடக்குறான் சீரியலே பாக்க என்ன பண்றது வர சொல்ல மாட்டேன்றான் எனக்கு ஆத்து வந்துச்சு இனிமே இவ்வளவு நம்ப கூடாது நம்மளே மொய் சேர்த்து சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நேரம் ஒரு கடைக்கு போய் 2 மெதுவாட வாங்கி சாப்பிட்டேன் அதுல பூனை மசூர் மாட்டிச்சு காத்துல வச்சு போய் சொல்லட்டிக்குது மடியில பூனை மசூர் போட்டுக்கிறாங்க கறி போனா கலிக்கு அடிக்குது அது பாத்து வந்து சென்று நேரம் கடைக்காட்டு போனா பாரு நாங்க துட்டு குத்தாண்டா வரைய வாங்குறோம் ஏன்டா பூனை மசூர்லாம் போடுறேன்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொல்றான் நான் ஓட்டு முதலாளிடா பாத்து உள்ள ராவண போய்க்காண்டா அப்படின்னா
உள்ள போய் பார்த்தா ஒருத்தன் கண்ணம் கறியோல் உக்காதீங்களா, வேற யாரும் கிடையாது, அவன் தான் உக்காதீங்களா. பனின்னு ஒரு கிடையாது, ஒரு கை கிடையாது, ஒரு கையில வர சுட்டுக்கிறான். ஒரு கை எப்படி வளர்த்துறான்? சாமா தப்புதான் பார்த்தேன். எப்படி மாவட்டம் தட்டுறான் போறான், மாவட்டம் தட்டுறான் போறான். அப்பதான் நினைச்சேன், அடடா நான் சாத்துக்கு போன மக்களே கிடையாது, அவன் அக்குன்னு போச்சு. அதை பார்த்து அங்கேயே வந்துச்சு, அதே ஆத்துல மேல அடிச்சு சைடு அவள் சொல்லிட்டு வந்தேன். என்னதான் ஆகுது சைடு அவள் சொல்லிட்டு, இனிமே அந்த பிரச்சனை கிடையாது. கொண்டாட்டியே தேவலை விடுங்க, மனைவில்லா குடும்பம் பண்ண முடியுமா? தேவலை விடுங்க. கொண்டாட்டி ஏன் காலத்தோட கட்டு ஏதோ கேட்டீங்க சொல்லிவிட்டா விட்டுத்தாலே என் தப்பா கேள்வி. கமான் நான் எம்பி மணி நேரம் மணி வளர்ந்தி அண்ணன் ஒரு பெண் குழந்தை பரவாயில்ல தேவலைங்க. நான் சொல்றேன் பொண்டாட்டியே தேவையில்லை, இல்லைன்னா அது தேவையில்லை. சில பேர் என்னமே சொல்ல முடியல அவனால. சில பேர் தாலி கட்டி வேலை போறான், ஏன்டா நம்ம தாலி காட்டணும்னு ஐதுங்கிறா. சில பேர் டீ கட்டி உக்காந்து, சில பேர் ஓடி சாப்பிட்டே பார்த்துக்கணுமா, சில பேர் போய் தான் சாரு மாலி மால் போட்டு அப்பா ஓடி போறான். எல்லாம் இருக்குதா கூட்டு போறாங்க, அச்சில பருப்புல உனக்கால எல்லாம் நான் தான் வாங்கி போறேன். ஆண்களை சம்பாதிப்பது எதுக்கு? ஏறு வேலை தூக்கி வச்சுக்கிறான். ஏறி ஆம்பளை ஃப்ரீயா இருந்தா ஏறு வேலை ஊற்றி வச்சுது. ஏறி வேலை குடும்பம் ஆனா கம்முன்னு இருந்தா இன்னும் 2 மாசம் மாட்டோம். ஏறு வேலைக்கு 1000 ரூபாய். ஓகே அவள் பேரே வேள்வி. அவள் வெளிநாடு சென்றவர் வந்துக்கிறாங்க. முதல்ல சொல்லக்கூடாது, எல்லாம் ஏற்பட நான் மட்டும் நீ போனா